ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம கடைசி வீடியோவில் எப்படி ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மூலயமா எப்படி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது, அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு ஃபைலை எப்படி ஆட் பண்ணுறது, க்ளவுடில் எப்படி நம்ம ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல்ல அஷூர் போர்ட்டல் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நான் கடைசியாக கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டு இதுதான், ஸ்டோரேஜ் சன்மார் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ரீசெண்டாக இப்போ தான் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் பேர் என்ன பண்ண போகிறோம், இதில் டேட்டா ஸ்டோரேஜில் கண்டெய்னர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிருக்கு. நான் புதுசாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டு ப்ளஸ் கண்டெய்னர் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் அந்த கண்டெய்னருக்கு நேம் கேட்குது. நான் வந்து அஷூர் லோயர் கேஸ் தான் சொல்லுது, நான் லோயர் கேஸ் டைப் பண்ணிக்கிறேன். அஷூர் சாம்பிள், அஷூர் சாம்பிள் அப்படின்னு நான் ஒரு நேமை கொடுத்துக்கிறேன் கண்டெய்னருக்கு. கொடுத்துட்டு இங்கே அட்வான்ஸ்லாம் நான் எதையும் வந்து கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துறேன். கிரியேட் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே அஷூர் சாம்பிள் அப்படிங்கிற கண்டெய்னர் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபைல் மேனேஜரில் இருக்கிற ஒரு ஃபோல்டர் மாதிரி. இப்போ இங்கே கண்டெய்னருக்குள்ள ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நமக்கு தேவையான ஃபைலை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு அஷூர் சாம்பிள் அப்படிங்கிற அந்த கண்டெய்னர் ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்குள்ள நம்ம எந்த மாதிரியான ஃபைலை வேணாலும், ஆடியோ, வீடியோ, இப்போ பிளாபை பொறுத்த வரைக்கும் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ண தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னா ஆடியோ, வீடியோ, வேர்டு ஃபைல்ஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க முடியும், அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அப்லோட் ஆப்ஷனுக்கு போயிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோடு பிளாப். பிளாப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரிக்கு பி, லார்ஜுக்கு எல், ஆப்ஜெக்ட்டுக்கு ஓபி. அதுதான் வந்து ஷார்ட்டாக பிளாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிளாபுக்குள்ள நம்ம தேவையான ஃபைலை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல என்ன பண்ணுறேன், ஒரு ஆடியோ ஃபைல் ஆர் வீடியோ ஃபைல் என்கிட்ட இருக்கிற ஃபைல் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜேபெக் ஃபைல் இருக்குது. அந்த ஜேபெக் ஃபைல் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் இஃப் ஃபைல்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஆல்ரெடி ஏதாவது ஃபைலை அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஓவர் ரைட் பண்ணால் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ண ஃபைல் ஸ்ட்ரக்சர்டு ரெட் சூப்பர்மேன் லோகோ அப்படிங்கிறது தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை இங்கே அப்லோடு கொடுக்குறேன். அவ்வளோ கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டு அப்படி தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அக்சஸ் டைட்டில் ஹார்ட்டு தான் கொடுத்துருந்தேன். ஹார்ட்னா அடிக்கடி அந்த ஃபைலை நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் கொடுத்துருக்கணும். இப்போ நான் ஹார்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் அப்லோட் பண்ணியாச்சு, அந்த ஃபைலும் உள்ளே வந்துடுச்சு. இப்போ அந்த ஃபைலு உள்ளதாக இருக்கான்றதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் மட்டும் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன். அப்படியே ஸ்டோரேஜ் உள்ளே வந்துட்டு ஸ்டோரேஜ் ப்ரௌசருக்குள்ள கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிளாப் கண்டெய்னர் அப்படின்னு இருக்கும். இந்த பிளாப் கண்டெய்னரை போய்ட்டு கிளிக் பண்ணி அதில் இந்த அஷூர் சாம்பிள் அப்படிங்கிறது தான் நான் கிரியேட் பண்ண கண்டெய்னர். அந்த அஷூர் சாம்பிளுக்குள்ள நாம் டைப் பண்ண, அதாவது நம்ம அப்லோட் பண்ண அந்த ஃபைல் இருக்கான்றதை இங்கே பார்க்குறோம். இப்போ அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த யூஆர்எல் கிரியேட் ஆகிருக்கும். நமக்கு அந்த ஃபைலோட லொக்கேஷனுக்கான யூஆர்எல்
இப்போ நான் இந்த ஃபைல் வேணும் அப்படின்னாக்கா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி நான் இங்கே ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலி நான் அப்லோட் பண்ணியிருந்த அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்மேன் லோகோ தான். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய இந்த ஜேபக் ஃபைலு க்ளவுடில் இருக்குது. க்ளவுடில் நான் கிரியேட் பண்ண கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் அப்லோடும் பண்ணியாச்சு, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன். இதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே டெலீட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஃபைல் தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்ச் டயர் மாற்றணும். இப்போ ஆக்சுவலி நம்ம ஹாட் டயர்னா ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ், அடிக்கடி நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம், ஹாட் இன்டர்ல இருக்கும். இப்போ ஒரு வேளை எனக்கு அடிக்கடி நான் யூஸ் பண்ணல, எப்பயாவது தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூலுக்கு மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அக்சஸ் டயர் மாறிடுச்சு. இப்போ அடுத்தது வேணாம், எனக்கு இந்த ஃபைலே வேணாம் அப்படின்னா இதை நான் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆல்சோ டெலிட் பிளாப் ஸ்னாப்ஷாட். இப்போ அந்த ஃபைல் எங்கேயுமே இருக்கக்கூடாது, ஸ்னாப்ஷாட்டில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே பிளாக் கண்டெய்னருக்குள்ளே போனீங்கன்னா அசூர் சாம்பிளில் அந்த ஃபைல் இருக்காது. நான் டெலிட் பண்ணிட்டேன். இது மாதிரி நமக்கு தேவையான ஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் டயரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே பஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் எப்படியாப்பட்ட கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தால் நல்ல கமெண்ட்டை கொடுங்க, நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லை அப்படிங்கிறத எப்படி நான் என்னுடைய வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணலாம் அது சம்மந்தப்பட்ட கமெண்ட்டையும் கொடுங்க. ஓகே பஸ், தேங்க்யூ.